திராவிடன் சொல்லக்கூடாதுங்கிறவன் ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டுக்குள்ள போயிட்டான்னு அர்த்தம். 100% எழுதி வச்சு, திராவிடன் சொல்லக்கூடாதுங்கிறவன் ஆர்எஸ்எஸ் பிஜேபியுடைய கட்டுக்குள்ள போயிட்டான்னு அர்த்தம். திராவிடங்கிறது பெரியார் கண்டுபிடித்தது அல்ல, எங்கள் முப்பாட்டன் பண்டிதர் அயோத்திதாசர் கையில் எடுத்த அரசியல் உத்தியது. அது ஆரியத்திற்கு எதிரானது, பார்ப்பனியத்திற்கு எதிரானது. ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்ட ஒரு நிகழ்வுதான் வக்ஃப் திருத்த சட்ட நிறைவேற்றம் ஆகும். இஸ்லாமிய சமூகத்தின் சொத்து நிர்வாகத்தில் தலையீடு செய்கிறது. ஆக சட்டத்தை பயன்படுத்திய சட்டத்தை அழிப்பது, ஜனநாயகத்தை பயன்படுத்திய ஜனநாயகத்தை படுகொலை செய்வது, இதுதான் பாஜக அரசு கையாளுகிற நவீன பாசிசம். இவ்வளவு சொத்தா முஸ்லிம்களின் கட்டுப்பாட்டில்? இதையெல்லாம் அவர்கள் நிர்வாகம் செய்கிறார்களா என்று பிற மதங்களை சார்ந்தவர்களுக்கு இஸ்லாமியர் மீது ஒரு வெறுப்பு ஏற்பட வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு இது திட்டமிட்டு பரப்பப்படுகிறது. சகோதரத்துவத்தை உருவாக்குவதற்கு மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸ் அமைப்பும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது? சாதிய கொடுமைகளை தடுப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள்? ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் என்கிறவர்கள் ஏன் ஒரே குடியிருப்பு ஒரே சுடுகாடு என்கிற விளக்கத்தை வைக்க கூடாது? அதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள்? ஒரே ஊருக்கு பெயர் ஒரே பெயர், ஆனால் 2 குடியிருப்பு, அது ஊர் தெரு, இது சேரி. இதற்காக வெட்கப்பட வேண்டாமா? அமித்ஷா சொல்றார் 2000 இன்னும் 30 ஆண்டுகளுக்கு நாங்கள் ஆட்சியில் இருப்போம். 30 ஆண்டுகளுக்கு பிறகு நீ இருக்க மாட்டேங்கிற உண்மையை ஒத்துக்கொள்கிறாயா இல்லையா? ஒண்ணு உனக்கு சாஸ்வதம் இல்லையே, நிலையானது இல்லையே. 30 வருஷம் இரு, 30 வருஷத்துக்கு பிறகு உன் கொட்டம் ஒடுங்கும். 400 ஆண்டு கால பழமை வாய்ந்த பாபர் மசூதியை நீ இடித்து தரைமட்டமாக்குகிற போது இந்த 30-40 ஆண்டு கால ஆட்சியை நீ செய்த அநியாயத்தை அநீதியை அழித்தொழிக்க முடியாதா? எங்கள் வாரிசுகள் வருவார்கள், நீ போட்ட சட்டத்தை தூக்கி எறிவார்கள், புதிய சட்டம் கொண்டு வருவார்கள். என்ன 20-30 வருஷம் நீனே முடிவு பண்ணிட்ட? 30 வருஷம் 30 வருஷங்கிறது கண்ணை மூடி கண்ணை தரதுல போயிடும். நாங்கள் இல்லாமல் இருப்போம், ஆனால் எங்கள் வாரிசுகள் இருப்பார்கள். நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் ஒருங்கிணைத்திருக்கிறோம். இதனை அறிமுகப்படுத்துகிற போதே நாம் கடுமையாக நாடாளுமன்றத்தில் எதிர்த்தோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டுமல்ல, இந்தியா கூட்டணியை சார்ந்த அனைத்து கட்சிகளும், காங்கிரஸ் பேரியக்கம், இடதுசாரி கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகம், திரிணாமுல் காங்கிரஸ் என்று இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் மிக கடுமையாக எதிர்த்தோம். கடந்த ஆகஸ்ட் மாதம் இதை அறிமுகப்படுத்தினார்கள். 2024 ஆகஸ்ட். இந்த கடுமையான எதிர்ப்பை அவர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள், ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள். ஆகவே அடுத்து நாம் விடுத்த கோரிக்கையை ஏற்று உடனடியாக நாடாளுமன்ற கூட்டு குழுவை அமைத்தார்கள். மக்களவை, மாநிலங்களவை 2 அவைகளில் இருந்தும் குறிப்பிட்ட சில நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு குழு, ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி, ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி, நாடாளுமன்ற கூட்டுக்குழு. அதற்கு பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த மூத்த உறுப்பினர் ஜெகதாம்பிகா பால் என்பவர் தலைவராக நியமிக்கப்பட்டார். அந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிலே எதிர்கட்சிகளை சார்ந்த உறுப்பினர்களும் கருத்து சொல்ல உரிமை உண்டு, எதிர்ப்பு தெரிவிக்க உரிமை உண்டு. ஆனால் அந்த கூட்டுக்குழு எதிர்கட்சிகளை சார்ந்த உறுப்பினர்களின் கருத்துக்களை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவர்கள் முன்மொழிந்த திருத்தங்களை ஏற்கவில்லை. அவருடைய எதிர்ப்பு கருத்துக்களை பதிவு செய்யவே இல்லை. பல நேரங்களில் அவர்களை அந்த அமர்வில் இருந்து சட்டமன்றத்தில் வெளியேற்றுவது போல் வெளியேற்றியும் விட்டார்கள். ஆகவே அந்த கூட்டுக்குழு பொருளற்றதாகிவிட்டது. ஆனாலும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவான உறுப்பினர்களை கொண்டு சில திருத்தங்களை பரிந்துரைகளாக வைத்து அதன் அடிப்படையிலே அந்த சட்ட திருத்தத்தை அல்லது அந்த திருத்த சட்டத்தை மீண்டும் நாடாளுமன்றத்தின் அவையிலே கொண்டு வந்து விவாதித்து நிறைவேற்றி இருக்கிறார்கள். இதைத்தான் அவர்கள் செய்ய போகிறார்கள் என்பது எதிர்க்கட்சிகளுக்கும் தெரியும். எதிர்க்கட்சிகள் இப்படியெல்லாம் எதிர்ப்பார்கள், எதிர்த்து பேசுவார்கள் என்பது ஆளுங்கட்சிக்கும் தெரியும்.
நாடாளுமன்ற ஜனநாயகத்தின்படி விரிவாக விவாதிக்க பெற்று பெரும்பான்மை அடிப்படையில் நிறைவேற்றப்பட்டு விட்டது. அதனால்தான் நான் நாடாளுமன்றத்தில் பேசுகிற போது சொன்னேன், ஜனநாயகத்தை கொல்லுவதற்கு ஜனநாயகத்தையே பயன்படுத்துகிறார்கள், ஒரு ஜனநாயக படுகொலையை ஜனநாயகத்தின் பெயரால் நிகழ்த்தி இருக்கிறார்கள் என்று சொன்னேன். அதாவது எல்லாம் விவாதிக்கப்படுகிறது, நாடாளுமன்ற கூட்டுக்குழுவும் அமைக்கப்படுகிறது, எதிர்க்கட்சிகள் உறுப்பினர்களாக நியமிக்கப்படுகிறார்கள், எதிர்க்கட்சிகளை சார்ந்த உறுப்பினர்கள் அந்த குழுவின் உறுப்பினர்களாக நியமிக்கப்படுகிறார்கள், அவர்கள் எதிர்ப்பும் தெரிவிக்கிறார்கள், இவையெல்லாம் அனுமதிக்கப்படுகிறது. அது ஜனநாயக உரிமை. ஆனால் இறுதியில் ஜனநாயகம் படுகொலை செய்யப்படுகிறது. ஆக ஜனநாயகத்தின் பெயரால் ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்ட ஒரு நிகழ்வுதான் வக்ஃப் திருத்த சட்ட நிறைவேற்றம் ஆகும். அந்த கூட்டுக்குழு அறிக்கையை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் சில திருத்தங்களையும் வைத்து என்ன அவர்கள் நினைத்தார்களோ அதை அப்படியே நிறைவேற்றிவிட்டார்கள். 8 மணி நேர விவாதம் என்று முடிவு செய்தார்கள். ஆனால் 13 மணி நேரத்திற்கு மேலாக விவாதங்கள் நடந்தன. எந்த அளவுக்கு ஆளுங்கட்சி நமக்கு ஜனநாயகத்தை அனுமதிக்கிறது என்று நாம் பிரமிக்கத்தக்கக்கூடிய வகையில் எதிர்க்கட்சிகளை எல்லாம் பேச அனுமதித்தார்கள். ஆக ஜனநாயகத்தை அவர்கள் மதிக்கிறார்கள். ஆனால் இறுதியில் என்ன? ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்டு விட்டது. ஆக ஜனநாயகத்தின் பெயரால் ஜனநாயகத்தை படுகொலை செய்வதுதான் புதிய பாசிசம். அதுதான் நியூ பாசிசம், நவீன பாசிசம் என்று நாம் சொல்லுகிறோமே, அதுதான் இது. சட்டத்தின் பெயரால் சட்டவிரோத செயலை செய்வது. வக்ஃப் திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்டு விட்டது, இது ஒரு சட்டம். ஆனால் இந்த சட்டத்தின் பெயரால் அரசமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக செயல்படுவது. அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுகிறது? செகுலரிசம், மத சார்பின்மையை சொல்லுகிறது. மத சார்பின்மை என்றால் என்ன பொருள்? அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு மதத்திற்கு ஆதரவாகவோ அல்லது ஒரு மதத்திற்கு எதிராகவோ செயல்படக்கூடாது என்பதுதான் மத சார்பின்மை. ஒரு தனிநபர் மத சார்பை செய்ய முடியும். நான் ஒரு இந்து மதத்திற்கு ஆதரவாக செயல்பட முடியும் என்பது தனிநபருக்கான உரிமை. அவர் மதம் சார்ந்து இயங்கலாம், அதை இந்த சட்டம் அனுமதிக்கிறது. ஆனால் அரசு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய அரசு, இந்திய ஒன்றிய அரசு ஒரு மதத்திற்கு சாதகமாகவோ இன்னொரு மதத்திற்கு எதிராகவோ செயல்படக்கூடாது என்பதுதான் மத சார்பின்மை. ஆனால் இந்த திருத்த சட்டம் என்ன செய்கிறது? இஸ்லாமிய சமூகத்தின் சொத்து நிர்வாகத்தில் தலையீடு செய்கிறது, அதை கையகப்படுத்துகிறது சட்டத்தின் பெயரால், ஆக்கிரமிப்பு செய்கிறது சட்டத்தின் பெயரால், தாம் விரும்பியதை போல உறுப்பினர்களை நியமனம் செய்கிறது சட்டத்தின் பெயரால், வெளிப்படைத்தன்மை என்கிற பெயரால் ஊடுருவுகிறது சட்டத்தின் பெயரால். மதசார்பின்மையை வலியுறுத்தக்கூடிய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக அந்த சட்டத்தை பயன்படுத்தியே நாடாளுமன்ற விவாதத்தை நடத்தி மதசார்பின்மைக்கு எதிராக செயல்படுகிறது. ஆக சட்டத்தை பயன்படுத்தியே சட்டத்தை அழிப்பது, ஜனநாயகத்தை பயன்படுத்தியே ஜனநாயகத்தை படுகொலை செய்வது, இதுதான் பாஜக அரசு கையாளுகிற நவீன பாசிசம். இதுதான் நியூ பாசிசம். மேலோட்டமா பார்த்தா ஏன் எதிர்க்கட்சியெல்லாம் பேசலையா? பேசினாங்களே, இது ஜனநாயகம் இல்லையா? ஜனநாயகம் தான். காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லையா? எதிர்ப்பு தெரிவித்ததே. கம்யூனிஸ்டுகள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லையா? எதிர்ப்பு தெரிவித்தார்களே. இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லையா? எதிர்ப்பு தெரிவித்தார்களே. 8 மணி நேரம் விவாதத்தை 13 மணி நேரம் நடத்தவில்லையா? நடத்தினோமே, நடத்தினார்களே. நள்ளிரவு வரையில் காத்திருந்து நடத்தினார்களே. 2 மணிக்கு 3 மணிக்கு விவாதம் நடந்தது. விடிய விடிய விவாதம் நடத்தினார்களே.
எவ்வளவு தாராளமான ஜனநாயகம்! ஆனால் கடைசியில் ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்டு விட்டது. தோழர்களே, இதுதான் நவீன பாசிசம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வக்ஃப் உச்சரிப்பதே கடினமாக இருக்கிறது. WAQF. இது ஒரு அராபிய சொல். இதற்கு என்ன பொருள்? இறை சொத்து என்று பொருள். இறைவனின் பெயரால் இஸ்லாமியர்களின் நலன்களுக்காக இஸ்லாமியர்கள் தானமாக அளிக்கிற சொத்து. அது திரும்ப பெற முடியாது. அது இறைவனோடு கட்டி போடப்படுகிற நிலைப்படுத்தப்பட்ட